ஹலோ காய்ஸ். ஸோ நான் வந்து இன்னைக்கு என் ஹேர் ஃபாலை எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்னு தான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக ஒரு காலத்தில் வந்து என் ஹேர் நல்லா புசு புசுன்னு அடர்த்தியாக இருக்கும். அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா தான் என் ஹேரை பார்த்துக்கிட்டாங்க. என்னைக்குமா நீ எல்லாம் பார்க்க வேணாம், நானே என் ஹேரை பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சனோ அன்னிலேருந்து என் ஹேர் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா எங்கள் அம்மாவும் அக்காவும் சொன்ன 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ இருக்கிற முடியை கொஞ்சம் நெஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, எப்பயுமே சரி ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகாதீங்க, அதே மாதிரி கோபமும் படாதீங்க. அப்படி மீறி கோபப்படுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்கன்னா உங்க தலைக்கு போற பிளட் பைப்பு வந்து சுருங்கி போயிடும். அப்படி சுருங்கிடுச்சு வச்சுக்கோங்களேன், ஹேருக்கு வந்து பிளட்டு ஒழுங்கா போகாது. அப்புறமா ஆட்டோமேட்டிக்காவே ஹேர் ஃபாலிசில்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி ஹேர் கொட்டும். இருந்தாலும் என்னால் டென்ஷனை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா சிம்பிள், உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸை பண்ணுங்க. நான்லாம் வந்து முன்னாடி சந்திரமுகி ரேஞ்சுக்கு இருப்பேன், இப்பெல்லாம் கங்கா மாதிரி சமத்தா இருக்கேன் பிகாஸ் ஆஃப் ஹேர் ஃபால். ஓகே, செகண்ட் டிப் வந்து நம்ம எப்படி மைண்டை நல்லா பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பாடி ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கணும். முக்கியமா சத்தான சாப்பாடு நிறைய சாப்பிடுங்க. அதுலயும் இந்த முருங்கைக்கீரை பக்கத்து வீட்டுல எல்லாம் இருந்துச்சுன்னா போய் திருட்டுத்தனமா பறிச்சு சாப்பிட்டுருங்க. நாட் அ ஃபால்ட் அட் ஆல். ஏன்னா அதுல ஹேருக்கு தேவையான வைட்டமின் ஏ, சி, இ, அயன் எல்லாமே இருக்கு. அதனால இதை நம்ம அடிக்கடி எடுத்துட்டோம்னா நம்மளோட ஸ்கால்ப் நல்லாவே ஹெல்த்தியா இருக்கும். பிளஸ் புது முடிகள் நிறைய வளரும். அப்புறமா வந்து கருவேப்பிலை. ஹேர் ஃபாலுக்கெல்லாம் ஒரு எனிமி ஒருத்தர் இருக்கானா அது இவனா தான் இருக்கும். ஏன்னா இதுலயுமே வைட்டமின் பி, அயன் எல்லாமே இருக்கு. இதை பச்சையா சாப்பிட பிடிக்கலனா இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு அப்புறமா பவுடர் பண்ணி சாப்பிடலாம். பட் நம்ம இதை டெய்லியுமே கன்சியூம் பண்றோம் வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஹேர் ஃபால் 70% கண்ட்ரோல் ஆகும். கடைசியாக வந்து முட்டை. நம்ம உடம்புல புரோட்டீன் சத்து நல்லா இருந்தால் தான் நம்மளோட தலைமுடி எல்லாமே நல்லா அடர்த்தியாக அழகாக இருக்கும். அந்த புரோட்டீன் சத்து எதில் நிறையா இருக்குன்னா ஆப்வியஸ்லி முட்டையில தான் நிறையா இருக்குது. அதனால் டெய்லியும் முட்டை சாப்பிடுங்க வித் அந்த மஞ்சள் கருவோட. கடைசி டிப், அந்த 3வது டிப் வந்து நல்லா குப்புறப்படுத்து தூங்குங்க. கண்டிப்பாக நம்ம 7 ஹார்ஸ் ஆச்சும் நல்லா தூங்கணும். ஏன்னா நம்ம நல்லா தூங்கும் போது தான் நம்ம உடம்பு வந்து ஹேர் க்ரோத் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அந்த ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் ஹேர் ஃபாலிசில்ஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அதை போய் சரி பண்ணிட்டு புது முடியை வளர வைக்கும். ஸோ தூக்கம் முக்கியம். கமிங் டு த ஃபைனல் பார்ட், நான் சொல்ல வர்றது என்னன்னா மைண்டையும் பாடியையும் நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நான் கூட இந்த 3 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் என்னுடைய முடியை காப்பாத்திட்டு இருக்கேன். நீங்களும் காப்பாத்துங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, நான் வரேன்.